அனைவருக்கும் வணக்கம். நியூஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஓஎம்ஆர் ஷீட்லாம் வந்து லீக் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நானும் இப்போ தான் தந்தி டிவியில் இந்த கிளிப்பை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. ஆனால் நம்ம சேனல் சார்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் பொதுவான வினாத்தாள் தான், நம்ம தான் நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்து பேசியிருப்போம். நிறைய மாணவர்கள் கமெண்ட்டில் வந்து இதில் சரியில்லை இப்படி அப்படின்னு உங்களுடைய குறைகளை சொன்னதால் மாணவர்கள் மனம் வருந்துறாங்க அப்படிங்கிறதால அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தேகம் வருது டிஎன்பிஎஸ்சி மேலே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா, ஓஎம்ஆர் ஷீட்டை அடுக்கி வச்ச பண்டல்ஸ்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இல்லை. சும்மா என்னமோ அட்டைப்பட்டியில் வேஸ்ட் பேப்பர்ஸ் போடுற மாதிரி இருக்குது. அதுவே வந்து உடஞ்சிருக்கு. பேப்பர்லாம் பாருங்கள், வெளில எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் பேப்பரை கடுமையாக கேட்டுட்டு, ஓகேங்களா, கொஷின் பேப்பரை வந்து கடுமையாக கேட்டுட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட நபர்களை பணம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு போட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, ஒரு வேலை கஷ்டமாக கேட்டதால் நம்ம எடுக்க முடியல போல இருக்குது, நம்மளை விட ஒரு மார்க் வேணால் கூட எடுத்து வேலைக்கு போயிருக்கான்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மென்டாலிட்டியில் ஏதாவது ஒரு ஊழல் நடக்குதா? கடினமாக கேட்டுட்டு இது மாதிரி சீட்டிங் பண்ணி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை போன தடையும் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான், 2019 ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் பித்தலாட்டம் பண்ணாங்க. அதாவது அவங்களே ஷேர் பண்ணுறது உட்காந்து. இந்த வருஷம் கஷ்டமாக கேட்டுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை அப்படி பிரித்து போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே சந்தேகம் வராத மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு உறுதியாக ஒரு வேலையை பார்க்க தெரியாமல் முட்டாள்தனமான பதில்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கஸ்டமர் கேரால் ஒன்றுமே பண்ண முடியாது. கஸ்டமர் கேர் ஜஸ்ட்டு எஸ் ஆர் நோ அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கக்கிட்ட ஃபோனை போட்டு பசங்க பேசுகிறதோ, இல்லை நீங்கள் முறையாக இன்டர்வியூ கொடுக்குறப்ப பதில் சொல்லாததோ, இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இது ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் எல்லாம் யாரை ஃபோட்டோ எடுக்க விட்றீங்க, எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியலை. ஸோ எதுவாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோட கரெக்டாக இருக்கணும். இதற்கான உரிய பதிலை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகேங்களா?